வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வரும் 12-13ஆம் தேதிகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தகவல். நெல்லை மாவட்டத்தில் ரூபாய் 180 கோடி மதிப்பீட்டில் புறவழி சாலை திட்டம் உட்பட முடிவுற்ற 23 பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிப்ரவரி 28ஆம் தேதி கொளத்தூர் பெரியார் நகர் மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு தகவல். பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்விச் சான்று ரத்து செய்யப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். நாளை தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசின் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெறும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 12-13 தேதிகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக வருகின்ற 12-13ஆம் தேதிகளில் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்றும், இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் அமெரிக்க பயணம் இதுவாகும் என்றும், டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அமெரிக்கா செல்லும் மிக முக்கிய தலைவர்களுள் நரேந்திர மோடியும் ஒருவர் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்திற்கு வந்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 180 கோடி மதிப்பிலான புறவழிச்சாலை திட்டம் உட்பட முடிவுற்ற 23 பணிகளை திறந்து வைத்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக நெல்லை வந்தபோது கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின்சக்தி உற்பத்தி ஆலையை நேற்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு ரூபாய் 180 கோடி மதிப்பிலான புறவழிச்சாலை திட்டம் உட்பட முடிவுற்ற 23 பணிகளை திறந்து வைத்தார். மேலும் 20 புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்திற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது பாண்டியர் ஆட்சியாக இருந்தாலும், சோழர் ஆட்சியாக இருந்தாலும், விஜயநகர ஆட்சியாக இருந்தாலும், பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமான நகரமாக இருந்த ஊர் நம்முடைய திருநெல்வேலி என்றும், இந்தியாவை அடிமைப்பட்டு தெளிந்து கொண்டு இருந்தபோது ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பூபாலம் பாடிய மாவீரர் காத்தப்பன் பூலிதேவன் பிறந்த மண் இந்த நெல்லை மண் என்றும், ஓராண்டு ஈராண்டு அல்ல 17 ஆண்டுகள் வெள்ளையருக்கு எதிராக படை நடத்திய பாளையங்காரன் தான் பூலிதேவன் எனவும், அந்த பூலிதேவனுக்கும் நெல் கட்டும் செவலில் நினைவு மண்டபம் அமைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எனவும் தெரிவித்தார். மேலும் 7ஆம் நூற்றாண்டில் நின்ற சீர் நெடுமாறன் பாண்டியரால் கட்டப்பட்ட நெல்லையப்பர் கோவிலை 700 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பித்து திருப்பணிகள் செய்தவர் கருணாநிதி எனவும், பொருணை அருங்காட்சியக பணிகளும் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது எனவும், வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் பணிகள் முடிவு பெற இருக்கிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 860 படுக்கை வசதிகள் கொண்ட புதிய கட்டமைப்புடன் வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கொளத்தூர் பெரியார் நகர் மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்காக CMTA நிதியிலிருந்து ரூபாய் 84 கோடியே 17 லட்சம் நிதியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்து சம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்திற்கு வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 1986ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பெரியார் நகர் மருத்துவமனை 2021ஆம் ஆண்டு 300 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது என்றும், 2021ஆம் ஆண்டு 1,94 லட்சம் ரூபாய் செலவில் CT ஸ்கேன் மற்றும் CSR பங்களிப்புடன் 25 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அவசர ஊர்தி வசதிகளும், 1 கோடி மதிப்பீட்டில் 10 படுக்கை வசதிகள் கொண்ட டயாலிசிஸ் பிரிவுகளும் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்காக CMTA நிதியிலிருந்து
ரூபாய் 84 கோடியே 17 லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கொளத்தூர் பெரியார் நகர் மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்விச் சான்று ரத்து செய்யப்படும் என்று குரோம்பேட்டையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பள்ளி சிறுமிகள் மாணவிகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுக்கும் சம்பவம் நடந்து வருகிறது. கிருஷ்ணகிரி அரசு பள்ளியில் மாணவிக்கும் 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை அளிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு சிறுமிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி நிர்வாகிகள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியாகும் செய்திகளை படிக்கும்போது மனம் பதைக்கிறது என்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவிற்கு நமது சமூகம் பாதுகாப்பற்றதாக மாறி வருவது என்றும் தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவியை 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தி தந்த அதிர்ச்சி நீங்கும் முன்னரே இன்னொரு நாள் காலையில் மட்டும் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி நிர்வாகிகள் வேலூர் ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததுடன் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட அவலம், சேலத்தில் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர், திருப்பத்தூரில் வீடு புகுந்த ஊராட்சி துணைத் தலைவரின் மனைவி வெட்டி படுகொலை என பெண்களுக்கு எதிரான குற்ற செய்திகள் வரிசையாக வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். அவர் பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை என்றும் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியாகும் செய்திகளை படிக்கும்போது மனம் பதைக்கிறது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நாளை மத்திய அரசின் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய அரசின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்துள்ளது என்றும் மத்திய அரசின் பங்களிப்புடன் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும், குறிப்பாக புதிய ரயில் பாதைகளை அமைத்தல், இரட்டை வழித்தடமாக மேம்படுத்துதல், மேம்பாலங்கள் அமைத்தல், முக்கிய ரயில் நிலையங்களில் நடைமேடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்கம், மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் எதற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றும் முத்தரசன் தெரிவித்துள்ளார். மேலும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழக மக்களை வஞ்சித்துள்ள மத்திய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் நாளை மத்திய அரசின் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மூலக்கரை பேரூராட்சி கிளை செயலாளரின் குழந்தைக்கு செந்தாமரை என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயர் சூட்டினார். நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் அரசு முறை பயணமாக வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசின் முடிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தார். முன்னதாக முதலமைச்சரை வரவேற்பதற்காக சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்தே வந்து பொதுமக்களுக்கு கை குலுக்கினார். அப்போது பொதுமக்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதன் பின்னர் நெல்லையிலிருந்து கார் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான்ஸ், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது நெல்லை கிழக்கு மாவட்ட மூலக்கரைப்பட்டி பேரூர் கழக கிளை செயலாளர் முருகையா பாண்டியன், சிதம்பர வடிவு தம்பதியினரின் 1.5 மாத பெண் குழந்தைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செந்தாமரை என பெயர் சூட்டினார். அப்போது சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் கே.என். நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வகாப், சண்முகையா, மார்க்கேண்டையன், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலையராஜா உள்ளிட்டோர் ஏராளமானோர் உடன் இருந்தனர். தங்கள் குழந்தைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயர் சூட்டியது தங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி என முருகையா, பாண்டியன், சிதம்பர வடிவு தம்பதியினர் தெரிவித்தனர்.
படப்பை அரசு சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு அரசு உதவி பெட்டகங்களையும் உதவித் தொகைகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட படப்பை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வருகிறார்கள் எனவும் மாத்திரைகள் ஒழுங்காக வழங்கப்படுகிறதா எனவும் நோயாளிகளிடம் கேட்டறிந்து பதிவேடுகளை பெற்று ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து குழந்தை பெற்றெடுத்த படுக்கையில் இருந்த தாய் சேய்க்கு வாழ்த்து தெரிவித்து அரசு உதவி பெட்டகங்களையும் உதவித்தொகை வழங்கியதுடன் நல்ல தமிழ் பெயர் குழந்தைக்கு வைக்கும்படி அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன், படப்பை ஊராட்சி மன்ற தலைவர் சி கர்ணன், துணைத் தலைவர் வினோத் உட்பட பலர் உடன் இருந்தனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியர்களையும் இந்தியாவையும் அவமானப்படுத்தியதற்கு இந்தியா வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை தியாகராய நகரில் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியர்களையும் இந்தியாவையும் அவமானப்படுத்தியதற்கு இந்தியா வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் அனைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்தியா பாலஸ்தீன அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் பாலியல் வன்கொடுமை எந்த பகுதியில் நடைபெற்று இருந்தாலும் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க இருக்கிறோம் என்றும் இந்தியாவின் எந்த பகுதியிலும் பாலியல் குற்றங்கள் நடைபெறக்கூடாது என்றும் தமிழக அரசு பாலியல் வன்கொடுமைகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் இரண்டாவது முறையாக ஆளும் பினராயி விஜயன் அரசின் ஆட்சியின் சட்டப்பேரவையில் வயநாடு நிலச்சரிவு பாதிப்பிற்கு முதற்கட்டமாக ரூபாய் 750 கோடியை ஒதுக்கீடு செய்து நிதியமைச்சர் பாலகோபாலன் பட்ஜெட்டில் தாக்கல் செய்தார். கேரள மாநிலத்தில் சிபிஎம் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்த நிலையில் கேரள சட்டசபையில் நிதியமைச்சர் பாலகோபாலன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதில் அரசு ஊழியர்களின் டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் 600 கோடி பிப்ரவரி மாதத்திற்குள்ளாகவே வழங்கப்படும். நிலுவையில் உள்ள PF தொகையான 1900 கோடி ரூபாயும் இந்த நிதியாண்டிற்குள் வழங்கப்படும். விலிங்கம் துறைமுகம் அருகே கப்பல் கட்டுமானம் தளம் அமைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு மாநில அரசும் தேவையான பங்களிப்பு வழங்கும். 2025-26 ஆண்டு காலகட்டத்திலேயே திருவனந்தபுரம் மற்றும் கோழிக்கோடு மெட்ரோ திட்டம் துவங்கும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 13 மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மணல் குவாரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற உள்ள வெள்ளி விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கிராமந்தோறும் உள்ள அனைத்து கிளை கழகங்களிலும் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். 13 மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மணல் குவாரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தேமுதிகவினர் திரளாக கலந்து கொண்டனர். தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்பு கம்பிவேலி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் மற்றும் சிவனடியார்கள் தடை மீறி கோவிலுக்கு சென்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் அமைத்துள்ளது. ஆலயத்திற்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு திருப்பணிகள் வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கும்பாபிஷேக வேலைகள் முழுவதும் பக்தர்களால் வழங்கப்படும் நன்கொடைகள் மூலமாகவே நடத்தப்பட்டு வருவதாகவும் அறநிலைத்துறை மூலமாகவே அரசு மூலமாகவோ ₹1 கூட கோவிலுக்கு வழங்கப்படவில்லை என புகார் எழுந்தது. இதனிடையே தென்காசி கோவில் கோபுரம் படிக்கட்டு அருகே அமைந்துள்ள யானை சிலைகள் உள்ளிட்ட இடத்தில் இருபுறமும் கம்பிவேலி அமைக்க கோவில் நிர்வாகம் சார்பில் செயல் அலுவலர் முருகன் ஏற்பாட்டில் ₹12 லட்சம் மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டு தற்போது கம்பிவேலி அமைக்கும் வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவிலின் அழகை கெடுக்கக்கூடாது எனவும்
சுவாமியை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் தடுக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் கம்பிவேலி அமைக்க கூடாது எனவும் வலியுறுத்தி தென்காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் தென்காசி பாஜகவினர், சிவனடியார்கள் மற்றும் இந்து முன்னணியினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோட்டாட்சியர் லாவண்யா தலைமையில் வட்டாட்சியர் மற்றும் அறநிலைத்துறை ஆணையர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். கோயில் கெட்டும்போது இந்த கோயிலினுடைய அமைப்பு கோயிலை ஒரு ரதம் போலும், அந்த ரதத்தை 2 யானைகள் இழுக்கும் வண்ணமாக ஒரு அழகோடு கட்டியிருக்கிறாரு. அந்த மொத்த அழகையும் கெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். இரண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் அனைவரும் தங்களுடைய கடைகளெல்லாம் இரவு அடைச்சி முடிச்சுட்டு, பக்தர்கள் மட்டும் இல்லை பல்வேறு மக்களும் கடைகள்லாம் அடைச்சி முடிச்சுட்டு இரவில் இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய மகிஷாசுரமர்தினியை வழிபாடு பண்ணுறாங்க. இது மக்களுடைய வழிபாட்டு உரிமை. இந்த வழிபாட்டு உரிமையை சீரழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் இந்த செயல் அலுவலர் முருகன் அப்படிங்கிறவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியான ஒரு நோக்கத்தோடு இதை கேட்டு போட்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னே இருந்தே நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சிவனடியார்கள் எல்லாருமே சேர்ந்து, சிவனடியார்கள், இந்திய இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பட் என்னென்னா வாய்மொழி மூலமாக எங்கள்கிட்ட இதை மறுதளித்து பொய்யான காரணங்களை சொல்லி இல்லை போடலை, நிறுத்துகிறோம் முந்தானத்து வரைக்கும் இதை நிறுத்துகிறோம்னு சொல்லிட்டு நேற்று வேலை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இவர்கள் பல முறை எங்களை ஏமாற்றிய காரணத்தினால தான் நாங்கள் இன்றைக்கி பொதுமக்களும் பக்தர்களும் இந்து அமைப்புகளும் எல்லாரும் ஒன்று திரண்டு இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒன்று கூடியிருக்கோம். சொத்து வரி உயர்த்தப்படுவதை கண்டித்து கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சி மாமன்ற அலுவலகம் முன்பு சொத்து வரி உயர்வு, ட்ரோன் சர்வே உள்ளிட்டவற்றை கண்டித்து அதிமுகவினர், காங்கிரஸ் கட்சியினர், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் திரளான வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுடெல்லியில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்று தமிழகம் திரும்பிய காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்களுக்கு அனைத்து கட்சி பிரமுகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுடெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் போட்டியில் காஞ்சிபுரம் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் பயிற்சியாளர் ஆர். சந்துரு தலைமையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கதிர் பாட்ஷா, சிவசெல்வம், நவீன்குமார் ஆகியோர் 18 வயதிற்குட்பட்டோர் கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இதில் கதிர் பாட்ஷா 2 தங்க பதக்கங்களையும், சிவசெல்வன் 2 தங்க பதக்கங்களையும், நவீன்குமார் 2 வெள்ளி பதக்கங்களையும் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழகம் வந்தபோது காஞ்சிபுரத்தில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பாக பயிற்சியாளர் ஆர். சந்துரு தெரிவிக்கையில், சிவசெல்வன், டி. நவீன் இதில் கதிர் பாஷா என்பவர் 2 தங்கப் பதக்கமும், சிவசெல்வன் என்பவர் 2 தங்கப் பதக்கமும், நவீன்குமார் என்பவர் 2 வெள்ளி பதக்கமும் பெற்று நம்ம தமிழ்நாட்டிற்கும் நன்றி. இந்த சர்வதேச அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற நமது மாணவர்களுக்கு நமது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் அனைவரும் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பினை கொடுத்து எங்களுக்கு மிகவும் மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் கம்பெனிக்கு சென்ற பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவர்களை காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆரணி இரும்பேடு கூட்டு சாலையிலிருந்து தினந்தோறும் செய்யாறு மாங்கல் கூட்டு சாலையில் உள்ள தனியார் சா கம்பெனிக்கு பணியாளர்களை ஏற்றி செல்வது வழக்கம். அதன்படி இரும்பேடு பகுதியிலிருந்து ஓட்டுநர் தரணி என்பவர் 32 பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து சிவபுரம் அருகே வளைவில் திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செய்யாறு காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செய்யாறு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் பேருந்தில் பயணித்த அனைவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சிக்னலை மதிக்காமல் செல்லும் லாரி மற்றும் இதர வாகனங்களின் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை சமத்துவபுரம் அருகே உள்ள சிக்னல் விளக்கை மதிக்காமல் வேகமாக வந்த டாரஸ் லாரி ஒன்று தாம்பரத்திலிருந்து படப்பை நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் வாலிபர் எகிரி குதித்து காலில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அப்போது சிக்னலை மதிக்காமல் வேகமாக வந்து திரும்புவது நியாயமா என பொதுமக்கள் கேட்டதற்கு, என்னுடைய ஓனரை பார்த்து சொல்லுங்கள் என்றும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்றும் கூறிவிட்டு எண் 11 BB 7989 என்ற லாரியை ஓட்டுநர் வேகமாக ஓட்டிச் சென்றார். இதனிடையே சிக்னலை மதிக்காமல் செல்லும் லாரி மற்றும் இதரக வாகனங்களின் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 22ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ள நிலையில் அன்றைய தினத்திலேயே தங்களுக்கு இலவச மனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை எழுதி கோட்டாட்சியரிடம் அளித்தனர். 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரே இடத்தில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூரில் கொத்தடிமை தொழில்துறை ஒழிப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் கொத்தடிமை தொழில்முறையை ஊக்குவிக்கும் தொழிலதிபர்கள் மீது கொத்தடிமை தொழில்முறை சட்ட விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுப்போம் என தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறையினர் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் கொத்தடிமை தொழில்முறையை ஒழிப்போம், தனிநபர் சுதந்திரத்தை காப்போம் என்ற தலைப்பில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதில் அவசர நிலை தேவைக்காக முன்பணம் வாங்குதல், நீண்ட மணி நேரம் வேலை செய்யுமாறு நிபந்தனைப்படுத்துதல், நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்திற்கு குறைவாகவே ஊதியம் வழங்குதல், உடல் சார்ந்த வன்முறைக்கு உட்படுத்துதல், உதவ யாரும் இல்லாத உணர்வு உள்ளிட்ட கொத்தடிமை தொழில் முறைகளை களைய வேண்டும் என கொத்தடிமைகள் தொழில் முறையை ஊக்குவிக்கும் தொழிலதிபர்கள் மீது கொத்தடிமை தொழில்துறை சட்ட விதிமுறைப்படி நடவடிக்கை எடுப்போம் எனவும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் IRCTS தொண்டு நிறுவன அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் விழித்தாக்குவதற்கு கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டத்தை சீரிய முறையில் செயல்படுத்த அதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது மாநிலத்தில் வந்தது. அந்த லேபரால இந்த இடத்துக்கு சொந்தமாக வாங்கி போக முடியாது, பண்ண முடியாது. நீங்க எப்போதுமே ஏதாவது அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க வேலைக்கு பணிபடுத்தினாங்க, கொடுத்து பணிபடுத்தினாங்கன்னா கண்டிப்பா கொத்தடிமை வரும். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் முத்திரை தீர்வு குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் நிலுவையில் உள்ள முத்திரை தீர்வு மற்றும் வட்டி தொகையினை திரும்பி செலுத்துவதற்கான ஆவணங்கள் குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் சென்னை முத்திரைத்தாள் தங்கவேல், காஞ்சிபுரம் மாவட்ட தனி வட்டாட்சியர் பாரதி, ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தனர். பொள்ளாச்சியில் NIA கல்வி நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற நிறுவனர் தின விழாவில் மனித நேயத்தின் இலவச IAS கல்வி இயக்கத்தின் நிறுவனர் சைதை துரைசாமிக்கு கொங்கு நாட்டு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. NIA கல்வி நிறுவனங்கள் சார்பில் அமரர் நாச்சிமுத்து கவுண்டரின் 71ஆம் ஆண்டு நினைவஞ்சலியும் 51வது நினைவு சொற்பொழிவும் நிறுவன தின விழாவும் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் செயல்படும் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள நாச்சிமுத்து கவுண்டர் நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு NIA கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் மாணிக்கம் தலைமை தாங்கினார். விழாவில் பங்கேற்றவர்களை NIA கல்வி நிறுவனங்களின் தாளாளர் ஹரிஹரசுதன் வரவேற்றார். விழாவில் மனித நேயத்தின் இலவச IAS கல்வி இயக்க நிறுவனரும் பெருநகர் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயருமான சைதை துரைசாமிக்கு கொங்கு நாட்டு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விருது பெற்றுக்கொண்ட சைதை துரைசாமி மாணவர்களிடையே பேசினார். அப்போது மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொண்டுவர வேண்டும் என்றும், கல்லூரி பள்ளி மாணவர்கள் ஆத்திச்சூடி, திருக்குறள், பாரதியார் பாடல்களை படித்து
வாழ்வியல் பண்புகளை கற்றுக்கொண்டு அதன்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சைதை துரைசாமி தெரிவித்தார். விழாவில் கலந்து கொண்ட எழுத்தாளர் மரபின் மைந்தன் முத்தையா சொற்பொழிவாற்றினார். விழாவின் முடிவில் NIA கல்வி நிறுவனங்களின் செயலர் முனைவர் ராமசாமி நன்றி தெரிவித்தார். பொன்னேரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொன்னேரி சார் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வகுமார் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தொழிலாளர்களுக்கும் அவசர நிலை தேவைக்காக முன்பணம் வழங்குதல், நீண்ட மணி நேரங்கள் வேலை செய்யுமாறு நிபந்தனைப்படுத்துதல், நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்திற்கும் குறைவாகவே ஊதியம் வழங்குதல், உடல் சார்ந்த வன்முறைக்கும் உட்படுத்துதல், உதவ யாரும் இல்லாத உணர்வும் உள்ளிட்ட கொத்தடிமை தொழில் முறைகளை களைய வேண்டும். கொத்தடிமை தொழில் முறையை ஊக்குவிக்கும் தொழிலதிபர்கள் மீது கொத்தடிமை தொழில்முறை சட்ட விதிமுறைப்படி நடவடிக்கை எடுப்போம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதேபோன்று பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர். தமிழகத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட போட்டோ மற்றும் வீடியோ தொழிலாளர்கள் நலச்சங்கம் முதன்மை சங்கமாக சிறப்பாக செயல்படுகிறது என்றும் விழாவில் பங்கேற்ற மாநில நிர்வாகிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் போட்டோ மற்றும் வீடியோ தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம், மாவட்ட புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் காலண்டர் வெளியீடு விழா என முப்பெரும் விழா சோளிங்கர் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வீடியோ மற்றும் போட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் மாநில தலைவர் சிவக்குமார், செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு புகைப்பட மற்றும் வீடியோ கலைஞர்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். விழாவில் சங்க உறுப்பினர்களுக்கும் குடும்ப நல பாதுகாப்பு கருதி காக்கும் கரங்கள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. மேலும் மாநில அளவில் ராணிப்பேட்டை மாவட்ட சங்கம் முதன்மை சங்கமாக சிறப்பாக செயல்படுகிறது என விழாவில் பங்கேற்றவர்கள் பாராட்டினர். விழாவில் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சேகர், மாவட்ட செயலாளர் பாஸ்கர் ராவ் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகள், புகைப்பட கலைஞர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடைபெறுகிறது என்றும் கோவையில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள 7வது மலர் கண்காட்சி மற்றும் 2025ஆம் ஆண்டு வருடத்திற்கான புதிய பயிர் ரகங்கள் வெளியிடுவது குறித்து செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தாவரவியல் பூங்காவில் 7வது மலர் கண்காட்சி பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்காக நடைபெற உள்ளதாகவும், இதில் பல்வேறு வகை மலர்களை கொண்டு கண்ணை கவரும் வகையில் பல நிறங்களில் மலர் வடிவங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான புதிய பயிர் ரகங்களை வெளியிடுவது குறித்து துணைவேந்தர் கீதாலட்சுமி எடுத்துரைத்தார். மானாமதுரையில் செயல்பட்டு வரும் பாரத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் போலி நகைகளை வைத்து ரூபாய் 19 லட்சத்தை பெற முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர் பகுதியில் கடந்த 38 வருடங்களாக செயல்பட்டு வரும் பாரத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கணக்கு வைத்துள்ளனர். வங்கியில் தினம்தோறும் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நகை கடன் வாங்கி செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி 3 பேர் போலி நகைகளை அடகு வைத்து ரூபாய் 19 லட்சத்தை பெறுவதற்காக நகை மதிப்பீட்டாளர்களிடம் போலி நகைகளை கொடுத்தனர். அப்போது போலி நகைகள் என்பதை அறிந்த நகை மதிப்பீட்டாளர் இது தொடர்பாக வங்கி மேலாளரிடம் தெரிவித்ததை அடுத்து வங்கி மேலாளர் மூவரையும் அழைத்து கண்டித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அனுப்பி வைத்தார். இருப்பினும் இந்த தகவல் செய்தியாளர்களுக்கும் தெரிய வந்ததை அடுத்து வங்கி மேலாளர் மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் மானாமதுரை சமத்துவபுரத்தைச் சேர்ந்த கோட்டையம்மாள், அவரின் மகள் ஈஸ்வரி, மதுரை நிலையூரைச் சேர்ந்த ஜனார்த்தனன் உட்பட 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் செய்து தராத மதுராந்தகம் நகராட்சி நிர்வாகத்தையும் நகரமன்ற தலைவரையும் கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் மாதாந்திர நகர் மன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளான மின்விளக்கு வசதி ஏற்படுத்த வேண்டும், குடிநீர் கால்வாய்களில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து பேச்சுவார்த்தை கூட்டம் தொடங்கியது. அப்போது 15வது வார்டு திமுக கவுன்சிலர் பரணி உட்பட திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் 8 பேரும், அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் 2 பேரும் என 10 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நகரமன்ற தலைவர் மலர்விழி குமார் மற்றும் நகராட்சி ஆணையரின் நிர்வாக சீர்கேட்டிற்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் 24 வார்டுகளில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என தெரிவித்தனர். மேலும் கடந்த 4 ஆண்டுகளாகவே நகரமன்ற வார்டு பகுதிகளில் எந்தவித பணிகளும் செய்து தராமல் நகரமன்ற தலைவரின் உறவினர்களுக்கு அனைத்து ஒப்பந்த பணிகளும் வழங்குவதாகவும் கூறி கூட்டத்தை புறக்கணித்தனர். முன்னதாக திமுக உறுப்பினர்கள் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி வலியுறுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வரும் 12, 13ஆம் தேதிகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தகவல். நெல்லை மாவட்டத்தில் ரூபாய் 180 கோடி மதிப்பீட்டில் புறவழி சாலை திட்டம் உட்பட முடிவுற்ற 23 பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிப்ரவரி 28ஆம் தேதி கொளத்தூர் பெரியார் நகர் மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு தகவல். பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்விச் சான்று ரத்து செய்யப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். நாளை தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசின் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெறும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.